ரமேஷ் பாபுங்க. பெரும்பாலும் தீவிரவாதம் என்பது இஸ்லாமியர்களால் நடத்தப்படுகிறது. அதற்கு பெயர் புனித போர் என்கிறார்கள். அதன் பயன் என்ன? அதை இஸ்லாம் மதம் ஆதரிக்கிறதா? அதாவது அந்த ஆசிரியர் அவர்களுடைய அரசு ஊழியர் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதே நான் சொல்லிட்டேன். இஸ்லாம் புனித போர் என்று சொல்வதெல்லாம் எதை சொல்லுதுன்னு கேட்டா அதனால என்ன நன்மை கிடைக்கும் கேட்கிறாங்க. புனித போர் என்று இஸ்லாத்திலும் இருக்கிறது, எல்லா மதங்களிலும் இருக்கிறது. அநியாயத்துக்கு சண்டைக்கு போகாம நியாயத்துக்கு போற சண்டைக்கு பேர் தான் புனித போர். சண்டையே கெட்டதுன்னு சொல்ல இயலாது. சண்டையும் சில நேரத்தில் நல்லதாக ஆகும். அப்ப நம்ம உதாரணமா நம்ம ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், 60 பாசஞ்சர் இருக்கிறோம். திடீர்னு 4 பேர் ஏறுறாங்க, கத்தியை வச்சுட்டு ஏறுற 4 பேர், கழுத்துல உள்ளதை கலட்டு, பாக்கெட்ல உள்ள மணி பர்ஸை எடுங்கிறான். இந்த 4 பேருக்கு பயந்து ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன பண்ணுது? 60 பேரு பயந்துகிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதுல ஒருத்தன் நினைக்கிறான் இந்த அக்கிரமத்துக்கு பணிய கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து நிக்கிறான், கத்தியை புட்டிங்க அடிச்சு என்ன செய்யறான், அவன் சண்டை போடுறான் ஒரு 4 பேரு. இது புனித போர் தான். ஏன் ரவுடிசம் ஓங்க கூடாதுன்னு எல்லாரும் பணிஞ்சு போனா அப்புறம் வழிப்பறி கொள்ள ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உசுருக்கு பயப்படாம 4 பேர் இறங்கினா தான் என்னவாக அடுத்தடுத்து பயணிகள் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் போலீஸை பாதுகாப்பு போட முடியும். நம்மளை தான் காப்பாத்திக்கிறேன். நம்ம 60 பேர் இருக்கிறோம், 4 பேர் மிரட்டுறான்னு நினைக்கணுமா இல்லையா? தைரியமா அக்கிரமத்தை எதிர்க்கணுமா இல்லையா? இப்படி எவனாவது எதிர்த்தானையானால் அதுக்கு பேர் என்னது? புனித போர் தான். அது புனிதமான போர் தான். நியாயத்தான போராடுறான், செய்யணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு நோக்கம், ஒரு அக்கிரமம் ஒரு நாட்டில் நடக்கிறது, அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துறான், அடிமைப்படுத்துறான். இன்னொரு நாடு பக்கத்தில் இருக்கிறது, அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி இவன் படையெடுத்து சென்றால் கூட சில நேரங்களில் அது கூட புனித போரா தான் ஆகும். பங்களாதேஷ்ல இந்தியா செஞ்சா இல்லையா? பங்களாதேஷ் அது ஒரு தனி நாடு, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, கிழக்கு பாகிஸ்தானாக அப்போது இருந்தது. அது அங்க இந்த முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஆள் போராட்டம் பண்ணி அடக்குமுறைலாம் செஞ்சு பெரிய பிரச்சனையான இந்திய ராணுவம் நுழைஞ்சி அதை கைப்பற்றி அதை தனி நாடு ஆக்கி வந்தாங்க. இன்னொரு நாட்டில் அக்கிரமம் நடந்தா கூட என்ன செய்யலாம்? அக்கிரமத்தை தட்டி கேட்க போனோம்னு கேட்டா அது கூட ஒரு புனிதமான நோக்கத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் தான். அப்ப நியாயத்திற்காக போர் நடப்பதை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது? வரவேற்கிறது, ஊக்குவிக்கிறது. இது எல்லார்ட்டையும் இருக்கணும். எங்கெல்லாம் நியாயம் இருக்கு, குறைஞ்சபட்சம் முடியல என்று சொன்னா வாயினாலேயா தட்டி கேட்கணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் என்னவென்று சொன்னால் அக்கிரமக்கார ஆட்சியாளன் முன்னால் சத்தியத்தை சொல்லுவது. ஒரு அநியாயக்கார ஆட்சி இருக்குது, அநியாயமான கவர்மெண்ட், அதுல அந்த அநியாயத்தை எதிர்த்து ஒருத்தன் குரல் கொடுக்கிறான், என்ன வேண்டாலும் நடக்கும், தூக்கு தண்டனை கூட கொடுப்பான், பயப்படாம குரல் கொடுக்கிறான், அது புனித போர், சிறந்த புனித போர் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். தனித்தனி நபர்கள் ஆயுதம் தூக்குவது ஒரு காலத்தில் புனித போர் ஆகாது. அரசாங்கமே செஞ்சாலும் அக்கிரமத்துக்கு செஞ்சா புனித போர் ஆகாது. அமெரிக்கா ஆப்கான்ல செஞ்சது புனித போர் கிடையாது. அமெரிக்கா ஈராக்ல போய் தாக்குனது என்ன இல்ல, அது புனித போர் கிடையாது. அந்த போர்ல என்ன இருக்கணும்னா தர்மம் இருக்கணும், நியாயம் இருக்கணும். நமக்கு அநீதி இழைக்கப்படுது, அந்த அநீதியிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும் என்கிற உயரிய நோக்கம் இருக்க வேண்டும். அதுதான் புனித போர் என்பது.